இதுல இந்த வர்மா வேற என்ன ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விடாம டார்ச்சர் பண்றான். என்ன பிளான்னு சொன்னாலாவது அதை பத்தி யோசிக்கலாம். இப்படி எதுவுமே சொல்லாம எந்நேரமும் அலர்ட்டா இருக்க வச்சு என்ன டென்ஷன் பண்றான். சொன்ன மாதிரியே வந்துட்டான்ல. ஹலோ. என்னடா ஹலோவோட அளவே அதிகமா இருக்கு? பின்ன டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? ஃபேமிலியோட வெளியே வந்தா கூட அந்த சிவாவும் ஐலியும் வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? இது எப்படி உனக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, நீங்க யார் யார் வந்திருக்கீங்க, எப்போ வந்தீங்க, எந்த ரெசார்ட்ல தங்கிருக்கீங்க, எந்தெந்த ரூம்ல யார் யார் தங்கிருக்கீங்க, இப்படி ஆல் த டீடைல்ஸ் ஐ ஹேவ் வித் மீ. அது மட்டும் இல்ல கபிலா, நீங்க எல்லாரும் அங்க என்னென்ன ஆர்டர் பண்ணி திங்குறீங்க எல்லாம் தெரியும் எனக்கு. இந்த பார், வந்த வேலையை முடிக்காம சும்மா தேவையில்லாம எமோஷன்ஸ்க்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு என் வேலையை சொதப்புன அப்புறம் உன் மொத்த குடும்பத்தையும் சாம்பல் ஆக்கிடுவேன், ஜாகிரதை. சரி, அதான் நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன்ல. நீ என்ன பிளான் சொன்னாதானே அதை பத்தி நான் யோசிக்கவே முடியும். நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல உங்க அக்கா ஒரு டாக்குமெண்ட்டை எல்லாரும் முன்னாடி சப்மிட் பண்ண போறா. அது நடக்க கூடாது. அந்த டாக்குமெண்ட்ல எனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் அதுல இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சா எனக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் என் டோட்டல் பிசினஸும் தரமட்டமாயிடும் கபிலா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு காரணமான உன் அக்காவை மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பத்தையும் சேர்த்து காலி பண்ணுவேன். இந்த எவிடன்சஸ் எல்லாமே பென்டிரைவ்ல இருந்த வரைக்கும் வர்மா அதை எப்படியாவது என்கிட்ட இருந்து எடுத்தே ஆகணும்னு என்னென்னவோ பிளான் பண்ணான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் பண்ண எந்த பிளானுமே பலிக்காம போச்சு. அதான் எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு அந்த எவிடன்சஸ் எல்லாத்தையும் நான் இன்னொரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருந்தேன். இப்ப லாஸ்டா வீட்டுக்குள்ள ஆளுங்களை அனுப்பி பென்டிரைவ கேட்டு எல்லாரையும் கொல்ற அளவுக்கு போயிட்டான். அச்சச்சோ, இது எப்ப நீ நடந்துச்சு? நீயும் சிவாவும் அன்னைக்கு வீட்ல இல்ல, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி 2 பேரும் வெளியில போயிட்டீங்க. அப்புறம் என்னாச்சா? நீ விஷயம் எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஏடி தான் வந்து எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போட்டுட்டு பென்டிரைவ் என்கிட்ட இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு அவளே எடுத்துட்டு போயிட்டா. ஏடினா அன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் ஒரு லேடி போலீஸ் காப்பாத்துனாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களா அண்ணி? சிவா, ஆள் வர்றது கூட தெரியாம அப்படி என்ன திங்கிங்? எல்லாம் இவளுக்காக தான். செழியன் மாம்ச எப்படியும் இங்க வர வச்சு தங்கவும் வச்சாச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள அவரை எப்படியாச்சு அக்கா கூட பேச வைக்கணும். அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முதல்ல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். அது நடக்குமா? ஏன் நடக்காது? நாம தான் உங்க ஒன்னா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருக்கீங்களா? அண்ணி என்ன டென்ஷன்ல இருக்காங்கன்னு தெரியுமா? மத்தவங்கள கூட நம்ம சமாளிச்சிடலாம், ஆனா அண்ணி நம்ம என்ன பிளான் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அக்கா கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம். ஐலி, செழியன் மாமா சொன்னதையே தான் நானும் சொல்றேன். சில சான்ஸ் எல்லாம் மறுபடியும் கிடைக்காது. நாம தான் அது நம்ம கிட்ட இருக்கிறப்பவே கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இந்த ட்ரிப் மாதிரி 2 பேரையும் பேச வைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தான் தெரியல. கரெக்ட் தான், ஆனா ஒரு நாள்ல எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். அத பத்திலாம் யோசிக்காத, கண்டிப்பா ஏதாச்சும் நல்ல ஐடியா கிடைக்கும். பாவை, இத மட்டும் நாம கரெக்டா பண்ணிட்டோம்னா நாம அப்பாவையும் சாப்பிட கூட்டிட்டு போலாம். என்ன, ஓகேவா? ஏய் பாவை, என்ன? அம்மா திட்டுவாங்கதான், ஆனா நீ அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா என்ன? நீதான் பிடிவாதக்காரியாச்சே. சரி, உனக்கு அப்பா நம்ம கூட சாப்பிட வரணும் தானே? அப்போ
மாமா சொல்றத மட்டும் நீ சரியா செஞ்சிரு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? ஆ? போ போ போ, போ அம்மா கிட்ட போய் சொல்லு போ. குட் கேர்ள். எஸ். பாத்து. இன்னைக்கு அக்கா என்ன நினைச்சாலும் மாமா அவங்க கூட இருக்கிறத தடுக்கவே முடியாது. பிளான் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் இது சரி வருமா? அதெல்லாம் கண்டிப்பா சரியா வரும். இருந்தாலும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். நாங்கெல்லாம் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அதான் தெரியுமே. பாவி, என்னடா என்ன எல்லாரும் ரெடின்னு சொன்ன, ஆனா யாருமே இன்னும் வரலையே. பாவை குட்டி, பாவி, பசிக்குதுன்னு சொன்னல, வா வா போலாம், வா. பாவை, நீ வா. அப்பவே பசிக்குதுன்னு சொன்னல, வா போய் சாப்பிடலாம், வா. பாவை, அடம் பிடிக்காத. ஐலி, பாவை வேலைய ஆரம்பிச்சிட்டா. பாவை, என்ன பண்ற நீ? வா போலாம். அவர் எதுக்கு நாம கூட கூட்டிட்டு போகணும்? அதெல்லாம் முடியாது. நீ வா வா போலாம். பாவை, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ வா போலாம். சொன்ன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலா அவ நடிக்கல, உண்மையாதான் அவ அப்படி பண்றா. நாம தான் அவளுக்கு இப்படி ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திருக்கோம். தேவையில்லாம பிடிவாதெல்லாம் பிடிக்காத, வான்னு சொன்னேன். பாவை, பாவை, என்னம்மா ஏன் நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா இவ்ளோ டென்ஷனா இருக்காங்கன்னு பாரு. நான் சொல்றேன்ல, வா நாம சாப்பிட போலாம். நீ பசி வர தாங்க மாட்ட, வா. அண்ணே, என்ன இப்ப நீயும் இவரை கூட்டிட்டு போலான்னு சொல்ல வரியா? ஆ, நான் அப்படி சொல்ல வரல அண்ணே, பாவைய பத்தி தான் சொல்ல வந்தேன். என்ன? உங்களுக்கே நல்லா தெரியும், இவ பசி தாங்க மாட்டா. அதே நேரத்துல பிடிவாதம் பிடிச்சா அவ்வளோ சீக்கிரம் அதுல இருந்து வெளியவும் வரமாட்டா. சாப்பிடாம இப்படி அழுதுட்டு இருந்தானா இவ ஹெல்த் ரொம்ப மோசமாகும். அதுவும் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க, மறந்துட்டீங்களா?